ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா ரெசிபி. ரொம்ப நாள் கழித்து உங்களை மீட் பண்ணுறேன். இனிமேல் புதுவிதமான ரெசிபியை என் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் செஞ்சு எப்படி காட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கப் ராகி எடுத்திருக்கேன் நான். இந்த ராகியை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நமக்கு கடையிலேயே கிடைக்கிது. நம்ம அதுலேருந்து ஒரு கப் எடுத்திருக்கோம். இதுக்கு கூட முந்திரி, பாதாம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நான். இது கூட இதை ஒரு வாணலில் அடுப்பை பற்ற வச்சு சூடு பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு மாவாக அரைச்சிருங்க. இப்போ இந்த கஞ்சி செய்கிறதுக்கான மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு இந்த மாதிரி வறுத்து அரைச்சா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ட்ரிங்க்ஸு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை போட்டுக்குவோம். இது ஒரு கிளாஸ் அளவுக்கு வரும். இப்போ இதுக்கு நான் வெல்லம் தான் சேர்க்குறேன். இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்குவோம். இந்த தண்ணியை விட்டுட்டு இந்த மாவு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன பார்த்து நல்லா அடிப்பிடிக்காத நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இந்த வெல்லம் கூட கொஞ்சம் கரைஞ்சிச்சின்னா நல்லது. இந்த மாதிரி மிக்ஸ் ஆன பார்த்து நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இதை பாருங்கள், பொங்கி வருது, நமக்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த பாதாம் கார்னிஷ் மாதிரி போட்டுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு பரிமாறுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.